தினம் ஒரு திருக்குறள், அறத்துப்பால் பாயிரம், இல்லறவியல், செய் நன்றி அறிதல் அதிகாரம் 11வது அதிகாரம் 104வது குறள். தினை துணை நன்றி செய்யினும் பணித்துணையா கொள்வர் பயன் தெரிவார். இந்த குறளின் விளக்கம்: உதவியின் பயனை தெரிந்தவர்கள் தினையளவே ஒருவன் நன்மை செய்தாலும் அதனை பனையளவாக உளங்கொண்டு போற்றுவார்கள். அதாவது ஒருவர் செஞ்ச உதவி தானிய வகைகளிலேயே ரொம்ப சிறியதா இருக்கிறது திணை. நமக்கு ஒருத்தர் செஞ்ச உதவி அந்த திணை அளவு சின்னதா இருந்தா கூட அந்த உதவியால ஒருவர் பயன் அடைஞ்சிருந்தார் அப்படின்னா அதை அவர் பனைமர அளவுக்கு பனையளவு உயர்த்து போற்றுவாராம். அதாவது மரங்களிலேயே பனைமரம் ரொம்ப உயரமானது, அதிக உயரமா இருக்கும். அந்த பனைமர உயரத்துக்கு அவர் செஞ்ச உதவியை நினைப்பாங்களாம். ஒருவர் செஞ்ச உதவி திணையளவு சின்னதா இருந்தா கூட அந்த பலன் நாம் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அதை பனையளவு உயரத்துக்கு ரொம்ப அழகா வள்ளுவர் ஒப்பிடுறாரு. திணைக்கும் பனைக்கும் ஒப்பிடுறாரு. ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர். திணையளவாக மிகச்சிறிய உதவியை செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதனை பனையளவு மிகப்பெரிய உதவியாய் கருதுவர். ஒருவர் நமக்கு செய்யும் திணையளவு நன்மையை கூட அதனால் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாக கருதுவர். பனைமரம் உயரத்திலையும் அதிகம், அதோட பயன்களும் அதிகம். பல்வேறு வகையில் பனைமரம் நமக்கு பயன்படும். பனை மட்டையிலிருந்து, பதநீரிலிருந்து, நொங்கிலிருந்து எல்லாவற்றையும் விட இயற்கை தடுப்பு அரணாக இருக்கிறது இன்னைக்கு பனைமரம். பனைமரம் வந்துச்சுன்னா ஒரு இயற்கை சீற்றங்கள், பெரும் காற்று, பெரும் மழை வரும்போது அதை தடுக்கிற ஒரு சக்தி பனைமரத்துக்கு இருக்கு. இதை வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார். பல்வேறு வகையில் பயன் தரக்கூடிய பனையளவா ஒரு சிறிய உதவியை நாம நினைக்கணுமா.